எல்லாமே அப்படிதான். சந்தோஷம் இல்லாத நிலைமை அனுமதிக்கிறது நீங்க தான், அனுமதி மறுக்கிறது நீங்க தான், எல்லாம் நீங்க தான். உள்ள வந்துருச்சு சண்டைனா அனுமதிச்சு யாரு? உடனே கையை வைத்திடணும். நான் தான் பொறுப்பியா? இந்த வீட்டில் இந்த சண்டை வந்ததுக்கு நான் தான் பொறுப்பா? சரி பண்ணிடுறேன், நான் இன்னைக்குள்ளத ரைட் பண்ணிடுறேன். இருக்கிறீங்களா? என்னது கோயிலா இது? என்னது இது? ஒரு பரலோகத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லியே. வேற என்னத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? பரலோகம் போல இருக்கிற வாழ்க்கையை பற்றி தானே சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ வீடை எப்படி பரலோகம் மாதிரி ஆக்குறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பரலோகம் பற்றி சொல்லன்னாதீங்க. சிலருக்கு செத்தா பரலோகம் போகணும்னு சொல்லி அவரு உயிரோடு இருக்கும் போதே பரலோகத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கோட்டை விட்டுறாதீங்க. இருக்கிறீங்களா? பொறுப்பு எடுத்துக்கணும். ஆளை கடவுள்னு சொல்லிட்டாரு, இன்னில இருந்து ஆட்சி நடத்த போறேன். பாத்திர 2ல் 1 கரெக்டா இருக்கும். எல்லாம் இப்படித்தான் நான் தீர்மானங்கள் எடுக்கிறேன். கர்த்தர் கொடுத்த அறிவு ஞானத்தை வச்சு, கர்த்தருடைய சித்தத்தை வச்சு, கர்த்தரோடு எனக்கு இருக்கிற உறவை வச்சு நான் தீர்மானங்கள் எடுப்பேன். கரெக்டா காரியங்களை செய்வேன். இப்படிதான் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் இது இப்படித்தான்ற ஒரு பொறுப்பு நமக்கு வர வேணும் பாருங்க.